ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 22 ஜனவரி அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் இன் பர்சன் மோடில் தான் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டச் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து அட்மிஷன் ஓப்பன் இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே ப்ரோக்ராம்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்மிஷன், லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் எங்கே இருக்குது, விங், அகாடமிக் பிளான், ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, ப்ராஸ்பெக்டஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ரோக்ராம்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த ப்ரோக்ராம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கா, எல்லா இன்ஃபர்மேஷனையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்மிஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன கோர்ஸ் படிக்கணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ அதையுமே வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட்டதுக்கு முன்னாடி நீங்கள் ஏபிசி ஐடி, டெப் ஐடி கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். மேலேயே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் 2026 ஜனவரி செஷன் கெட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் டு கெட் டெப் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணால் தான் டெப் ஐடி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு சாம்பிள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கிளிக் டு அப்ளைன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போனது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரின்னு இருக்குது. இந்த கேட்டகரியில் பிஎஃப்ஏவா, பிஜி, டிப்ளமோ, சர்டிஃபிகேட் கிரேடுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து பிஜியை வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செலக்ட் ப்ரோக்ராம்னு இருக்குது. இதில் நீங்கள் பிஜியில் என்ன ப்ரோக்ராம் படிக்கணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எம்ஏ இங்கிலீஷை வந்து கிளிக் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees, 18 rupees வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப் ஐடி, நீங்கள் கிரியேட் பண்ண டெப் ஐடியை இங்கே போடுற மாதிரி இருக்கும். அப்படி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னா கிளிக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட்டு அட்மிஷன் சென்டர்னு இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் போய்ட்டு தான் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாச்சும் நீங்கள் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே இருக்க லேர்னிங் சப்போர்ட் சென்டரில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதர் டிஸ்ட்ரிக்ட் எதுவுமே இங்கே வந்து இருக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா திருக்கோயிலூர் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கேட்குறாங்க. உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ், உங்கள் பின்கோடு எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷோ ஆகும். இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் உங்கள் நேம், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே வரும். கீழே பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு உங்கள் டவுன்லோட் ஃபோல்டரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் குவரி இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பே ஆன்லைன் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த மோடில் பே பண்ணுறீங்கன்னு கேட்கும். நெட் பேங்கிங்கா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, எந்த மோட் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டெபிட் கார்டை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரூபே டெபிட் கார்டா, அதர் டெபிட் கார்டா அப்படின்னு கேட்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதில் பே பண்ண போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் நவ் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே வந்துடும். நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் யூபிஐ மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா லேர்னிங் சப்போர்ட் சென்டர்ஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலை காட்டி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஜெராக்ஸ் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். உங்கள் அட்மிஷனை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இல்லை நான் டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போய்ட்டு அங்கேயே வந்து அட்மிஷன் போட்டுக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக வந்து யூனிவர்சிட்டிக்கே போய்ட்டு அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அட்மிஷனோட ஃபார்மாலிட்டிஸ். தேவைப்படுறவங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.